இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வில்லேஜர் ப்ரீடர் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோழி, ஆடு, மாடு, அப்புறம் பிக்குனா பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வச்சு ரேஞ்ச் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் தான் வில்லேஜர் ப்ரீடர் கட்ட ஆரம்பிப்போம். ஓகே, இங்கே பாருங்கள். அதுக்கு வேறு நம்ம தூங்கிட்டு காலை வேலை ஆரம்பிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிட்டு முன்னாடி எங்கள் கெட்டின்னு பார்ப்போம். ஸோ எப்படி வீட்டுக்கு பேக்கில் கேட்டோமா, இந்த சைடு கேட்டோம். அது இந்த க்ரீப்பர் இருக்குது, க்ரீப்பர் எல்லாத்தையும் முடிச்சிடும். இங்கே இது இருக்கு, இங்கே கட்டிடுமா? ஆனால் அங்கே தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஒன்று ஆளச்சின்னு 1 2 3 4 5 6 7 2 3 4 5 6 7 2 3 4 5 6 இங்கே 1 2 3 4 5 6 7 அப்படிங்க. இது யா இங்கே கட்டு. Two hours later. போனவன என்ன காணும்? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கை தாங்க கூட்டிகிட்டு வந்துச்சு. தலைவரை அங்கே தூங்க முடியாதா? தூங்க முடியாது. இங்கே வந்து ஆடு மாடு போய் எடுத்து பிடிச்சி வச்சுக்க எல்லாத்தையும். மைண்ட் அடிக்கேன் இதுக்காச்சு. Two, 3, 4, 5, 6, 7. இங்கே ஓகே. ஓகே, இனி இந்த மரத்தை வெட்டணும். ஓகே, இந்த டோரு, ஓகே. அப்புறமா 2 டோரு. ஃபென்ஸ் கட்டுக்கு வேலையார வைப்போமா? வரப்போகிறேன் வச்சிரு. இன்னும் இங்கே வந்தது க்ரீப்பர் இதே வேலையை போதும் வந்து வெடிச்ச வேண்டியது. எங்கே இருந்து வருதுன்னு மட்டும் தெரியாது. A few moments later. ஓகே, அங்கே முடிச்சிட்டேன். புங்காடு கொடுத்துட்டோ. சும்மா இருக்குது. அவன் ஸ்டீமை ஸ்டார்ட் பண்ண விருப்பம் தான் இருக்கும். ஓ, அப்படியா விஷயம்?
இவ்வளவு நேரம் என்ன இருந்து மாத்தி மாத்தி திட்டிட்டு இருந்தீங்களா 2 பேரும்? நான் இவ்வளவு நேரம் இதுதான் இருந்து சரி பார்க்க முடியுமா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு தான் மைக் வேணும்னே. இப்ப கே ஆமா, அழுகு நல்லா கேட்டுச்சு. சும்மா விளையாடிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட டிஎன் டீச்சர் சொன்னது கரெக்ட் தான். நான் ஸ்ட்ரீம் சரியாகிறேன் போல. நீதான் இடையில எப்போ சொன்னீங்க அவன் ஸ்ட்ரீமர் சரியாக போயிருப்பாட்டு. நான் ஒன்றும் சொல்லல. நான் அப்படியே மூடுன வாயை திறக்கலையே. நான் திட்டுனேன். சரி, இப்போதைக்கு அது எக்ஸ்டர்னல் மைக் தான் ஆட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் இது ஹெட்செட் போட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஹெட்செட்டை மைக்கா யூஸ் பண்ண முடியல. கேம் ஆடியோ இல்ல கேம் ஆடியோ அதுக்கப்புறம் நீ பேசுற ஆடியோ அதெல்லாம் லேப்டாப் ஸ்பீக்கர் மூலம் தான் கேக்குது. பட் நான் பேசுற ஆடியோ தான் எப்படி போனாலும் கேட்க மாட்டேங்குது. இன்னும் ஹெட்செட்டை என்ன மைக்கா யூஸ் பண்ண முடியல. ஸோ அதான் இப்போ பிரச்சனை. ஸோ என்ன பண்றது? ஒரு மைக்கை வாங்கிரு. சரி அசால்ட்டா சொல்லுங்க, யார் காசு தருவா? ஆமாம், ஒழுங்கு நான் ஒன்றும் சொல்லவில்லை. நீ ஒன்றும் சொல்ல மாட்டே. கழுகு எனக்கு ஒரு 2 கழுகு நீதான் எனக்கு மைக் வாங்கி தரணும். என்ன வாங்கி தரணும்? மைக்கு மைக் எனக்கு மைக்கே ஒரு காவிட நான் இருக்கேன். நீ வந்து நான் மைக்கை கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? நீ எப்படி அதான் உனக்கு மைக் ஒர்க் ஆகல, அதனால நீயும் ஒரு மைக் வாங்குது, இன்னொரு மைக் எனக்கு சேர்த்து வா. காசு இல்லப்பா. பார்க்கலாம். ஒன்றும் ஆனால் வீட்டில் நீ லேப்டாப் தான் தெரிச்சேன். இப்போ பிசி ஃபுல் பண்ணதோட லேப்டாப் தான் தெரிச்சேன் வீட்டில். அதனால தான் வெளியே அது தேவை இருக்க போல. அது இது அப்படியே தம்பி ஐசிங்க வரேன் ஸ்டில் இதை அப்படியே டூப்ளிகேட் மட்டும் பண்ணி கொடுத. இங்கே ஒரு வேலை பண்ணிருக்குது அப்படியே போயிட்டு தூங்கிட்டு இருக்குது. ஒரு ஆமா கழுக்கு 2 மாடை பிடிச்சிட்டு வருது. அது ப்ரௌன் இருந்துட்டேன். நான் இதை முடிச்சிடுறோம். போடிங் போடு, பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருக்குது. முடிச்சிட்டேன். ஓகே, ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. மாதிரி பண்ணுறது தான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஒரு ஆவரேஜ் அதான் இருக்கும், ஒரு சிம்பிளாக. ஆனால் நம்ம செலுத்தில் மனதானே எப்படாது. இருக்காது. போகிற மாதிரி அடுப்புழமி புழமி புழமை புழமி கோமாளி இங்க வந்து யார போடுங்க.
பண்ணி இருக்குது இல்லை அந்த பண்ணி தட போறியா ஒன்று அது ரெண்டு வேணுமே ரெண்டு நம்ம இருக்குது அங்கே வாங்க கோழி பின்னாடியே வந்துச்சு. One eternity later. இங்கே கிட்டும் கெட்டி எங்கள் வில்லேஜில் மட்டும் கொண்டு அடைச்சா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் பாய்.